குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா என் அப்பா சொல்லுவாரு, தீபாவளி வந்து எங்க வீட்டுல ரொம்ப பயங்கரமா பிஸி ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்பாங்க வீட்டுல எல்லாருக்கும். அப்பதான் எங்களுக்கு புது துணிமணி கிடைக்கும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு அந்த ஒரு நாள் தான் புது துணிமணி கிடைக்கும். அன்னைக்கு எங்க அம்மா வந்து கேட்பாங்க, என்னங்க என் பையனுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் எடுக்கலான்னு இருக்கேன். சரி, உடனே என்னுடைய பொண்ணுக்கு புதுசா ஏதோ ஒரு Dress வந்திருக்கேன், அது எடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு ஒரு 5000 ரூபாயில புடவை எடுக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்கன்னு கேட்பாங்க எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா. உடனே எங்க அப்பா சொல்லுவாரு, பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அப்படி இருக்குங்க. பணம் இல்லைன்னா இன்னைக்கு குடும்பம் இல்லைங்க. தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவர் சொல்ற மாதிரி குடும்பத்துல சம்பாதிக்கிறவங்களுக்கு 3 குழந்தை இருந்ததுன்னா 3 குழந்தையும் ஒரே மாதிரி மதிக்கிறாங்களா? சம்பாரிச்சா ஒரு மரியாதை, சும்மா இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை. நீங்க தண்டச்சோறுன்னு திட்டுறது வெளியில இருக்கிறவங்கள விட வீட்டுல இருக்கிறவங்க தான். பச்சைப்படி சும்மா உட்காந்துருக்கான், தண்டச்சோரா திரியிறான் அப்படின்லாம் இந்த விமர்சனம் பண்றது வெளியில விட வீட்டுக்குள்ளதான் நிறைய. அதாங்க உண்மை.